வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த யூஎஸ்பி வீடியோ போர்டை வந்து எப்படி ரிமோட் கிட்டில் எப்படி மெர்ச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த வீடியோ போர்டை இந்த ஆம்பிள்ஃபயரில் எப்படி ஃபிட் பண்ணுறது, அதாவது இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருந்துச்சு. இது வந்து MP3 போர்டு. இந்த போர்டை மாற்றிட்டு நான் இது இப்போ வீடியோ போர்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ போர்டை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த போர்டில் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வீடியோவில் சொல்லிட்டேன். அதனால் திருப்பி அந்த டீட்டெயில்ஸ் சொல்ல தேவையில்ல. இப்போ இதை எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு டக்குன்னு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த பழைய போர்டு இருக்கு பாருங்கள். இந்த பழைய போர்டில் இந்த கனெக்டர் தான் இருக்கும். இந்த கனெக்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரிமோட் கிட்டு பாட்டம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் இப்போ நான் கூட காட்டுறேன் பாருங்க ஒரு நிமிஷம். இதுதான் பாட்டம் போர்டு. இதில் இந்த யூஎஸ்பின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நான் கனெக்ஷன் பண்ணியிருக்காக வயர் ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது இந்த யூஎஸ்பி போர்டில் ஒரு கனெக்டரை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கனெக்டரை இங்கே கனெக்ட் பண்ணோம்னா இதோட ஆடியோ அங்கே வந்துடுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இப்போ வீடியோ போர்டு போடுறதுனால இப்போ இந்த ஆடியோவை இந்த பாட்டம் போர்டுக்கு கொண்டு வரணும். இப்போ அதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த போர்டுக்கு வந்து இந்த வயர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே மாதிரி இந்த வயரை இது மாதிரி ரெடி பண்ணணும். இந்த கனெக்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். நான் உங்களுக்கு சால்டரிங் பண்ணி இந்த வயரை ரெடி பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு வீடியோக்கு வர்றேன். இப்போ இதில் வந்து ஆடியோ அவுட்புட் வயர் மட்டும் பற்ற வச்சிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த வீடியோ அவுட்புட்டு 2 வயர் மட்டும் விட்டுட்டு அடுத்த வயர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அவுட்புட்டு, பிறகு அடுத்த வயர் வந்து கிரவுண்டு, அதுக்கு அடுத்த வயர் வந்து ரைட் அவுட்புட்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த லாஸ்ட் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் வயர் கிரவுண்டு தான். அதனால் இந்த நடு கிரவுண்டும் இது ஒன்றா இணைச்சி இந்த 3 வயர் போட்டு இந்த கனெக்டர் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு வயர் போட்டு ரெடி பண்ணணும். வீடியோக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சீல்டு வயர் யூஸ் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு சால்டரிங் பண்ணிட்டு திருப்பி நான் வர்றேன். அடுத்து ஒரு சீல்டு வயரை ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து வீடியோ அவுட்புட்டுக்கு. இந்த பக்கம் முதல் வயர் பார்த்தீங்களா, இது வந்து வீடியோ அவுட்புட்டு, அடுத்த வயர் வந்து கிரவுண்டு. அதுபடி நான் இதில் பற்ற வச்சு லைன் எடுத்திருக்கேன். இப்போ லைன் நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கனெக்டரை இதில் இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஆடியோக்கு இந்த போர்டில் கொடுக்கணும். இந்த வயரை இந்த ரிமோட் கிட்டு பாட்டம் போர்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். ஆடியோக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு வந்து ஒரு வோல்ட்டு வயர் லைன் கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு இந்த வோல்ட்டு கனெக்ஷனில் வயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த போர்டில் வந்து அந்த சென்சரை கழட்டிட்டு போன வீடியோவில் ஒரு ஆரஞ்சு வயர் எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த 3 வயரையும் இதை நம்ம எடுத்துக்கலாம். சேமாக கட் பண்ணிக்கலாம். வயரை சேமாக வச்சு ஒரு டையை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வயரை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு வயரை ஒர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொதல் பின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மொதல் பின் வந்து 5000 அவுட்டு, 2வது கிரவுண்டு, 3வது வந்து 5 வோல்ட்டு. அதுபடி நம்ம இது கொடுக்கணும். இப்போ நான் இந்த ஆரஞ்சு வயர் வந்து 5000 அவுட்டு, இந்த யூஎஸ்பி போர்டில் கழட்டணும் பார்த்தீங்களா, இந்த சென்சாரை கழட்டிட்டு அதில் அந்த ஒரு வயர் எடுத்து பார்த்தீங்களா போன வீடியோவில், அதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5000 அவுட்டில் நான் ஆரஞ்சு கலர் வயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து கிரவுண்டு வயரை பற்ற வைக்கிறேன். இப்போ கிரவுண்டு வயரை பற்ற வச்சிட்டேன். அடுத்து இந்த 5 வோல்ட் லைனை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த வயர் 3 வயரையும் பற்ற வச்சிட்டேன். இதை வந்து இந்த போர்டில் வோல்ட் இன்புட்டில் இந்த ப்ரௌனும் பிளாக்கும் கொடுத்துருக்கேன். பிளாக் வந்து கிரவுண்டு, ப்ரௌன் வந்து 5 வோல்ட்டு. இந்த ஆரஞ்சு கலர் வந்து இந்த போர்டில் சென்சரை கழட்டணும் பார்த்தீங்களா, அதோட 5000 அவுட்டு இந்த ஆரஞ்சு கலர் வயரு. மேலே இந்த ஜாக்கில் இருக்க வயரில் ஆடியோ அவுட்டு இந்த போர்டில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வீடியோ வயர் மட்டும் இப்போ இதில் ஏதாவது ஒரு பின்னில் கொடுக்கணும். இது ஆல்ரெடி வந்து இது வந்து ஸ்டீரியோ இன்புட்டை நான் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு வந்து கோஆக்சல் இன்புட்டு கொடுத்துருக்கேன், 2 கோஆக்சலு. அடுத்து வந்து ஆக்ஸ் இன்புட்டு, இது ஒரு ஆக்ஸ் இன்புட்டு. இது மட்டும் தான் இப்போ டம்மியாக இருக்குது. இதில் வந்து அந்த வீடியோ அவுட்புட்டை
வயரை கொடுத்துக்கலாம். இதை நான் வந்து இந்த சென்டரில் கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுத்துட்டு இதில் அழிச்சிட்டு கூட மேலே வீடியோன்னு எழுதிடலாம். இப்போ அதை கனெக்ஷன் கொடுப்போம். இப்போ இந்த சீல்டு வயரை தனியாக பிரித்து விட்டு நம்ம அதில் பற்ற வச்சுக்கலாம். அப்படியே அதை நம்ம சால்ட்ரிங் வச்சு பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, அது கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் இந்த சீல்டு வயரோட கிரவுண்டு வயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து வீடியோ அவுட்புட் வயரு. இதில் வந்து இந்த டாப்பில் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பற்ற வைக்க போகிறேன். அதில் பற்ற வச்சாச்சு, லைன் கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு வந்து எஃப்எம் ஆண்டனா வயர் மட்டும் கொடுக்கணும். டிசி கனெக்டரை இங்கே போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வயரு ஆண்டனா வயருக்காக எடுத்திருக்கேன், எஃப்எம் ஆண்டனாக்கு. அந்த வயர் தான் இந்த வயரு. இந்த வயரை இந்த போர்டில் இந்த இடத்துல நான் பற்ற வைக்கணும். நான் பற்ற வச்சுட்டு உங்களுக்கு வரேன். இப்போ இந்த போர்டில் இந்த பின்னில் நான் இந்த ஆண்டனா எஃப்எம் ஆண்டனா வயரை பற்ற வச்சிட்டேன். வயரிங் வேலை முடிஞ்சு. இப்போ ஆன் பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை நம்ம வயரை ஓர்ஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ டிவியில் இந்த ஆம்பிளிஃபையர் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சில் இருக்குது. அப்போ நம்ம யூஎஸ்பியை அமைக்க பார்ப்போம். அமுக்கணுன்னா அங்கே லைன் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் மோடெலாம் மாறுதான்னு பார்த்துக்கலாம். மாறுது. அப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் மட்டும் ஸ்பீடாக வர்ற சவுண்டு கேட்குது. இப்போ அந்த ஹம்மிங் நாய்ஸோ இல்லை எர்த் நாய்ஸோ வருதான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வால்யூம் வந்து 28 வச்சுருக்கேன். ஃபுல் வால்யூமு உங்களுக்கு இப்போ இந்த இஎஸ்பி கூட ஆனில் இருக்குது. ஃபுல் வால்யூம் வச்சு காட்டுறேன். இப்போ லேசாக ஒரு நாய்ஸ் வருது, ஒரு எர்த் நாய்ஸ் வருது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த போர்டில் ஒரு கிரவுண்ட் ஒயரு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கருப்பு வயர் காட்டுற மாதிரிங்க, இந்த உள்ளே இருக்கும் அந்த வயர் தான் இங்கே வந்து நிற்கிது. இந்த வயரை நான் இந்த இஎஸ்பி பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வைக்கிறேன். அந்த எர்த் நாய்ஸ் நிற்கிதான்னு பாருங்கள். பார்த்தீங்களா, எர்த் நாய்ஸ் நின்றுச்சு பார்த்தீங்களா. இந்த ஃபேன் வர சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அந்த எர்த் நாய்ஸ் நின்றுச்சு. இப்போ எடுத்தோன்னே வருது பாருங்கள். இந்த கேட்குது பார்த்தீங்களா. இப்போ நான் இதை வைக்கிறேன், வச்சோன்னா நின்றுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் நான் ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். 50% தான் அது மேக்ஸிமம் வால்யூம் ரிமோட் கிட்டில். ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். ஆனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த வயர் போர்டில் இந்த எர்த் நாய்ஸை நம்ம கரெக்டாக டக்குன்னு நிப்பாட்டிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் வயரை எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வீடியோவை செக் பண்ணி காட்டுறேன் நண்பர்களே. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை வயர்லாம் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டிவிக்கு வந்து இதில் வீடியோ அவுட் மட்டும் இதில் இருந்து எடுத்திருக்கேன். ஆடியோ அவுட்டை வந்து நம்ம ஆம்பிளிஃபையரில் கொடுத்தனால ஆடியோ அவுட்டே எடுக்கலாம். மற்றபடி இந்த ஸ்பீக்கர் லைன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ டிவி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆம்ப் ஆன் பண்ணலாம். இந்த ஃபேன் சவுண்டு தான் கேட்குது. இப்போ அதில் வீடியோ வருதான்னு பார்க்கலாம். இதான் இந்த யூஎஸ்பி கூட ஆன் ஆயிடுச்சு. வீடியோ வருதான்னு பார்க்கலாம். வந்துடுச்சு. இப்போ இந்த போர்டில் இருந்து அப்படியே ப்ளே ஆகுது பாருங்கள். பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாஸ்ன்னு வருது பாருங்கள். அங்கேயும் பாஸ் நின்றுச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரில் நீங்கள் வீடியோ போட எது வேணாலும் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். டிவிலையும் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் ஆடியோவை இந்த ஆம்பிளிஃபையரில் எப்பயும் போல் நீங்கள் கேட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.